லாஸ்ட் வீக் நீயா நாம தண்ணி பிரச்சனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் சொல்றாரு பர்ச்சேசிங் பவர் இருக்கு, அதனால நாங்க ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கி குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, குடிக்கக்கூடிய தண்ணீர் குடிக்கிற நிலைமையில இல்ல, விவசாயம் பண்றதுக்கே தண்ணி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அவர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, தமிழ்நாட்டுலதான் இருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. தண்ணியா இருக்கான், போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கான், நம்ம தான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, பர்ச்சேசிங் பவர் இருக்குன்னு சொல்றாரு. பர்ச்சேசிங் பவர் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, பர்ச்சேசிங் பவர் இருக்குன்னு சொல்றாரு. பர்ச்சேசிங் பவர் யார்கிட்ட சார் இருக்கு? உங்களை மாதிரி நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கவங்க கிட்ட பர்ச்சேசிங் பவர் இருக்கும். டெய்லி நீங்க ஒரு வாட்டர் கேன் வாங்கி குடிக்கலாம். ஆனா கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து தண்ணி வாங்க முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி நல்லா இல்லாத தண்ணியை தான் குடிச்சிட்டு அவங்க உடம்பு கெட்டு போகணுமா? பர்ச்சேசிங் பவர் மனுஷங்களுக்கு இருக்கலாம், மனுஷங்களுக்கு மட்டுமே தண்ணி சொந்தம் கிடையாது. அதே மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானதுதான் அந்த தண்ணி. அப்போ பறவை, ஆடு, மாடு அந்த மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, அதுங்களுக்கும் தண்ணி தேவை. அவங்களும் குடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிற தண்ணியை தான் அவங்களும் குடிச்சாகணும். அதாவது ஆடு, மாடு எல்லாத்தையுமே தான் நான் சொல்றேன். சோ நீங்க மனுஷங்க, அதுவும் நீங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க, காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்களை பத்தி மட்டுமே பேசாதீங்க. எல்லாருமே உங்க நிலைமையே இல்ல. தமிழ்நாட்டுல கண்டிப்பா இல்ல. மத்த நாட்டுல இருக்காங்களா இல்லைன்றத பத்தி எனக்கு தேவையில்ல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற தண்ணி பிரச்சனை பத்தி பேசணும். தமிழ்நாட்டுல எல்லாராலையும் காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிட முடியாது, அது உங்களுக்கு நல்லா தெரியணும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, விவசாயத்தை விட்டு தமிழ்நாடு வெளியே வரணும், அப்பதான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் விவசாயத்தை விட்டு வெளியே வந்துடுறோம், நீங்க சாப்பாடே சாப்பிடாதீங்க. நீங்க எங்க இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தவங்க விவசாயம் பண்ண போறான், சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சுன்னு திங்கள பேசுறீங்களா? காசு கொடுத்தா எங்க இருந்து வேணா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா என்ன? விவசாயம் பண்ணாதான் சாப்பாடு உற்பத்தி பண்ண. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இது போல் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆன்லைன் வேர்ல்டு.